முதல்ல உதயநிதி இந்த மாதிரி கோமாளித்தனமான வேலையெல்லாம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்யணும். முதல்ல அவருக்கு ஒரு சுய பரிசோதனை தேவை. உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி முதலில் கோமாளித்தனமான செயல்களை கைவிட வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். இளைஞர்களுடைய போராட்டம் இந்தியா முழுசும் நடந்துட்டு இருக்கு. அதில் இளைஞர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய போராட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து டெல்லியில் பண்ண போராட்டமும் இங்கேயும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீட்டை சீரமைக்கணும், நைட்டு பரீட்சையை சீரமைக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் நீட்டு வேணாங்கிறாங்க. இதில் திமுக வந்து தேவையில்லாத வேலையாக திமுக வந்து அவங்களுடைய உதயநிதியோ இல்லை அவங்க உதயநிதிக்கு யாரோ தவறாக அட்வைஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. அவங்க வந்து கொண்டு போய் ஜென்சி டிஎம்கே அப்படின்னு போய் டிஷர்ட்டை போட்டு அங்கங்கே ரெண்டு பேரை ஒரு 4 பேரை 200-300 கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அதாவது முதல்ல உதயநிதிக்கு ஒன்று பண்ணணும். ஜென்சினா என்னன்னு புரிஞ்சுக்கணும். யாரோ உதயநிதியை திரும்பவும் வந்து இந்த முதல்ல எலெக்ஷன் அப்போ பெண் டீம்னு ஒன்று வச்சு மிஸ்கைட் பண்ணாங்கல்ல, அது மாதிரி திரும்பவும் உதயநிதி யாரோ தப்பாக வழிநடத்தணும் போது. முதல்ல உதயநிதிக்கு ஜென்சினா என்னன்னே தெரியாமல் வேலை பார்த்து, அதான் ஜென்சி மாநாடு ஜென்சி அது வந்து ஒரு இந்த இன்டர்நெட் காலங்களில் உருவாக்கப்பட்ட அந்த மனநிலை உள்ள இந்த இன்னைக்கு இன்டர்நெட் இதில் உள்ள இளைஞர்களை கூப்பிட்றாங்க. ஜென்சி மாநாடுனா பண்ண முடியாது. ஜென்சி குழந்தைகள்லாம் கூட முடியாது. ஜென்சி இளைஞர்கள்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியாது. முதல்ல உதயநிதிக்கு ஜென்சினா என்னன்னு புரியறதுக்கு ஒரு 4 பேர் சொல்லிக் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஜென்சி டிஎம்கே அப்படின்னு டிஷர்ட்டை போட்டு உட்கார வைக்கணும். அதில் ஜென்சின்னு டிஎம்கே டிஷர்ட் போட்டு எப்படி பக்குவப்படுத்துறீங்க? அவங்களுக்கு எதுவுமே புரியாமல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க திமுக யாரை போட்டு எங்கெங்க உட்கார வச்சிருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். 200-300 கொடுத்து உட்கார வச்சிருந்தாங்கன்னு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஆளுகளை வச்சு வேலை பார்த்துருக்காரு. முதல்ல உதயநிதி இந்த மாதிரி கோமாளித்தனமான வேலையெல்லாம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்யணும். முதல்ல அவருக்கு ஒரு சுய பரிசோதனை தேவை. உதயநிதிக்கு ஏன்னா அவங்க அப்பா வந்து கடைசி வரைக்கும் அவரே வந்து அவர் தலைவரா இல்லையான்னு தெரியாம தான் அவர் வந்து திராவிட மாடல் ஆட்சின்னு முடிச்சுட்டு போயிட்டார். அவர் கடைசி வரைக்கும் அவருடைய கவர்மெண்ட்னே சொல்லலை, திராவிட மாடல் கவர்மெண்ட். ஏன்னா அவருக்கே கடைசி வரைக்கும் அவர் தலைவரா இல்லை அவர் சிஎம்மா இல்லை அவர் தலைமையில் தான் அந்த அரசு இருக்கான்னு தெரியாம தான் முடிச்சுட்டு போனார். உதயநிதிக்கு அதே டவுட் இருக்கு. அதனால தான் இப்போ ஜென்சி டிஎம்கே அப்படின்னு ஒன்று போட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. உதயநிதிக்கு அவருடைய பெண் டீம் தான் அவர் வந்து கொண்டு போய் நடு ரோட்டில் விட்டுருச்சு. நம்மளாவது ஒரு அட்வைஸ் பண்றோம். உதயநிதி முதல்ல ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கணும். அவங்க கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு, அதாவது திமுகவை வழிநடத்த உதயநிதி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.